ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அனுபவம் ஒன்று உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். பண்ணலாமா என்னன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி போயிருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு வந்து எங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. என்னப்பா அப்படின்னு சொன்னால், எங்கள் ஓப்படியாருக்கு வந்து குழந்த 2வது பெண் குழந்தை பிறந்தனால எங்கள் மாமியார் வந்து தூக்க மாட்டேன், 2ம் பொம்பளை பிள்ளை என் பையனுக்குன்னு ஒரே அழுகுறாங்க, அந்த குழந்தைய தூக்கவே மாட்டுறாங்க, இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பெண் குழந்தை பிறந்ததுன்னு கவலைப்படுறவங்க, கஷ்டப்படுறவங்க, குறை சொல்கிறவங்க யாராக இருக்குன்னு பார்த்தா அதுவும் ஒரு பெண்ணாக தான் இருப்பாங்க. பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரியாக இருப்போம். அது நிறையா பிரச்சனையில் நானுமே பார்த்துருக்கேன். ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு பாருங்கள், மருமகளுக்கு கேட்டால் மாமியார் ஆகாது, நாத்தனார் ஆகாது, நாத்தனார் வரக்கூடாது, மாமியார் வரக்கூடாது அப்படிங்கிற அது மாதிரி பெண்களுக்கு பெண்கள் தான் பிரச்சனையாக இருப்போம். எனக்குமே 2ம் பெண் குழந்தைங்க தான். அது மாதிரி உங்களுக்கு யாராவது 2 பெண் குழந்தைங்க தான் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நானும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நிறைய சந்தித்து தான் வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.